ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிரி டே 390. நான் தான் கிரி பேசுகிறேன். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஹோப்போடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஒயர்ட் மைக்கோட ரிவ்யூ தான். ஆமாங்க, இப்போ ஒரு 1 வீக் பிஃபோர் நான் ஒரு மைக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். அதை அன்பாக்ஸ் பண்ணதுமே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரியல் ஆடியோ செம்மையாக வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ இப்போ 1 வீக் அப்புறமா எந்த இடத்துல ஷூட் பண்ணனோ அங்கேயே தான் திரும்ப வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். 1 வீக் பிஃபோர் எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்க, நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ காய்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த மைக் வந்து வந்துருச்சு காய்ஸ். அந்த மைக் யூஸ் பண்ணி தான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறேன். ஸோ இது ஒரு வாய்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த மைக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 1 வீக் பிஃபோர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு டெலிவரி ஆன உடனே அப்போவே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் ரியலாக வாய்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. சேம் அதே குவாலிட்டியில் வாய்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சு இந்த வீடியோ நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எண்டிங் வீடியோ ஒன்று எடுக்கணும். அதில் தான் வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். 2 வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. யூடியூப்லேயும் நீங்கள் ரிவ்யூ பார்க்கலாம். அப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நீங்கள் அந்த ரேட்டிங்ஸும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கண்டிப்பாக பை பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த மைக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒர்க் பண்ணியிருக்கு, அது தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் மைக் வாங்காதீங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒயர்ட் மைக் வேஸ்ட்டுங்க, ஒயர்லெஸ் மைக் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, அதனால தான் இந்த மிஸ்டேக். ஸோ இதுக்கு மேலே நானும் நல்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்து நான் ஒரு நல்ல மைக் அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் கிரி 390. பாய்.